உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசுவின் உன்னத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். பிதாவினுடைய தயவும் ஆவியானுடைய மகா பெரிய அபிஷேக தொடுதலும் இந்த நாளில் சபை ஆராதனைகளில் நம்ம எல்லார் மேலும் இறங்குகிறதற்காய் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அவர் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள். உலகத் தலைவர்கள் நம்ம யாரும் தேடி வர மாட்டார்கள். பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒரு எளிய மனிதர்களை தேடி வந்ததுண்டா? இல்லவே இல்லை. ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு நம்மை தேடி வந்தார். ஆகவேதான் எந்த மனிதர்களுக்கு கொடுக்காத மகா பெரிய மகிமையும் துதியும் நம்ம ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் கொடுக்கவே சபை ஆராதனைகளில் நன்றியோடு பலியெழுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 42வது வசனத்தை பாருங்கள். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் எல்லா நாடுகளுக்கும், தேசங்களுக்கும், பட்டணங்களுக்கும், கிராமங்களுக்கும், ஜனக்கூட்டங்களின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தரால் இன்றைய வரைக்கும் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தராக இயேசு வரும் மட்டும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய், அற்புதம் பெறுவாய், சுகம் பெறுவாய், உயர்வு பெறுவாய், வெற்றி பெறுவாய், ஜெயம் பெறுவாய், ஆசீர்வாதம் பெறுவாய் என அந்த மாபெரும் நற்செய்தியை கிறிஸ்து இயேசு வரும் மட்டும் ஆவியான தேவன் அவர் தெரிந்து கொண்ட லட்சமான போதகர்களை, பிரசங்கிமார்களை, மிஷனரிகளை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு அனுதினமும் தெரு தெருவாய், வீடு வீடாய், காடுமலை மேடு என்று பாராமல் எல்லா இடத்திலும் அறிவித்து கொண்டே வருவார். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கெல்லாம் அறிவித்தார்களாம்? தினந்தோறும். அப்போ ஒரு ஊழியக்காரர்களுடைய பணி என்பது தினந்தோறும், வாரத்துக்கு ஒரு முறை அல்ல. வாரத்துக்கு ஒரு நாள் ஊழியம் செய்துவிட்டு மற்ற நாளெல்லாம் நம்முடைய சொந்த வேலை செய்து கொண்டு, ஏதோ தொழில் பார்த்து கொண்டு, ஏதோ வியாபாரம் பண்ணி கொண்டு, ஏதோ உலக பிரகாரமான சம்பாதனைகளை கவனம் வைப்பதற்காக நான் ஒருபோதும் பின்வாங்கி போய்விடக்கூடாது. தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தினந்தோறும் தேவ சமூகத்தை தேடுவார்கள், ஆத்துமாதாயம் செய்வதில் கவனம் வைப்பார்கள், ஆத்துமாக்களை தேடுவார்கள். தினந்தோறும் அப்போஸ்தலர்கள் வீடுகளில் போய் சுவிசேஷம் அறிவித்தார்களாம், ஆலயங்களிலும் அறிவித்தார்களாம். ஒரு சபை எப்படி கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் உருவாக்கப்படுகிறதோ அதுபோல சபை சார்ந்த ஒவ்வொரு வீடுகளும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டி வீடுகளாய் உருவாக்கப்பட வேண்டும். சபைக்கு வர முடியாத புற இனத்து மக்கள் கூட ஒரு விசுவாசி வீட்டுக்கு வந்து விடுவார்கள். ஆகவே வீடுகளிலே ஆண்டவராக இயேசுவை அறிவிக்கும் போது அக்கம்பக்கத்தில் வாழ்ந்த பல தரப்பட்ட ஜனங்கள் அங்கு வந்து அந்த மெய்தேவனின் விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள், சத்தியத்தை காண்கிறார்கள், அற்புதம் பெறுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, இந்தியா முழுவதும் நற்செய்தி ஊழியம் வளர வேண்டும் என்று சொன்னால் வெறும் சபை போதனைகள் மாத்திரம் போதாது. ஒவ்வொரு வீடுகளிலும் போதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீதிகளிலும் போதிக்கப்பட வேண்டும். சபை வளர, ஊழியங்கள் வளர, இதுக்கு ஆதரவாக இருக்கிற அரசாங்கங்கள் இந்தியாவுக்குள் வரும். அது வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஊழியம் என்பது, கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் என்பது சகல ஜாதி ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒன்று. ஆண்டவராய் இயேசுவனுடைய சத்தியம் எல்லா ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். என்றால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் மீட்பர் அல்ல, இரட்சகர் அல்ல. மனித குலத்திற்கே அவர்தான் மீட்பர், மனித குலத்துக்கு அவர்தான் இரட்சகர், மனித குலத்துக்கு அவர்தான் ஜெயம் தருகிறவர். மனித குலத்தையே பரலோகத்தின் சந்ததிகளாய் மாற்றவே பரலோகத்தின் ஒளியின் கடவுள் மனித உடல் எடுத்து ஆண்டவர் இயேசுவாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே அப்போஸ்தலர்கள் ஆதியில ஆலயத்திலும் பிரசங்கித்தார்கள், தினந்தோறும் வீடுகளிலும் பிரசங்கித்தார்கள். இந்த அனுபவம் நமது இந்தியாவில் ஆரம்பமாக வேண்டும். தினந்தோறும் பிரசங்கிமார்கள், போதகமார்கள், மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள் தினந்தோறும்
ஆண்டவராய் இயேசுவை பற்றி தெருவாய் விடுவிடாய் தினந்தோறும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். தினந்தோறும் ஆலயங்களிலே ஜெப ஆராதனைகள் நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட திட்டங்களிலே, தீர்மானங்களிலே இனி வரப்போகிற நாட்களில் தேவன் நம்மை நடத்த போகிறார். ஆமென். அன்பானவர்களே, நமது ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய திட்டத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட வேண்டும். வாலிபர்கள் எழும்ப வேண்டும், சகோதரிகள் எழும்ப வேண்டும், பெரியோர்கள் எழும்ப வேண்டும், விசுவாசிகள் எழும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும், சுகமாக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும், விடுவிக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும். இயேசுவின் நாமம் எங்குமே அற்புதமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய், அபிஷேகமாய், ஜெயமாய் அறிவிக்கப்பட வேண்டும். எங்குமே தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை ஜனங்கள் காண வேண்டும், ரட்சிப்பை காண வேண்டும், பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும். சாத்தானுடைய கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த ஆராதனை நாளிலே நாம் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்வோம். நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்து கோடி கோடியான மக்களை ஆதாயப்படுத்தினார்களே, அந்த ஆதி அப்போஸ்தல அபிஷேகத்தை இந்த நாளிலே மீண்டும் எங்கள் எல்லாருக்கும் தாரும். ஊழியக்காரர்கள், போதகர்கள், பாஸ்டர்கள் என்கிறவர்கள் தினந்தோறும் தேவனே உமது வேலை செய்ய வேண்டும், வீடுவீடாக செல்ல வேண்டும், தெருவாக செல்ல வேண்டும், வீதி வீதியாக செல்ல வேண்டும், உம்முடைய நாமத்தை தினந்தோறும் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். இதுக்கு தடையாக இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை அகற்றுகிறோம். இதுக்கு தடையாக இருக்கிற அவநம்பிக்கை உள்ள ஜனங்களை ஆண்டவரே நீத்தாமை தொடுவீராக. உம்முடைய திட்டம் நிறைவேறியே தீரும். உமக்கே மகிமை. ஆசீர்வதிங்க அப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.